நிகழ்ச்சியில முன்னோட்டம் தீம் சொல்லியிருக்கும் இது சக்தியின் பிரஸ் ரிலீஸ் அண்டு அதே நேரத்தில் இந்த ரெண்டு கோனர்லையும் மேல்புறத்தில் இருக்கிற ரெண்டு மூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்ற பக்கம் சக்தி டிவி. ஏனண்டா சக்தி டிவியில இருந்து நானும் நியூஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து திரிஷானவும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்த போறோம். காரணம் பத்திரிகை செய்திகள் சம்பந்தமான விடயங்களை ஆராய்வதற்கு எங்களுக்கு செய்தி அறையிலிருந்து ஒருவர் தேவை. அதனை சொல்லுவதற்கும் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கொஞ்சம் சிரித்து ஒரு உடல் மொழியில காட்டுறதுக்கும் நம்ம தரப்புல தேவை. வணக்கம் திரிஷானா. வணக்கம் கஜம். கொஞ்சம் எளிமையா சொல்லி பார்ப்போமே, காரசாரமா இல்லாம. இன்று 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். மாறி சொல்லிட்டுனா சரியா, ஆனா மாத்தி சொல்லிட்டேன் பாத்தீங்களா. ஏன்னா மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டுல வந்திருக்கக்கூடிய பத்திரிகையை நாங்க பார்க்க போறோம். இதை நான் ஒரு குழுக்கள் கொண்டு போறேன். முதல்ல எந்த பத்திரிகை சேர்த்துக் கொள்ளலாம் துஷானோ? வீரகேசரி. சரி, துஷானோ சொல்றபடி வீரகேசரிக்கு போவோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பா இருக்கக்கூடிய தலைப்பை நாங்க பார்க்கலாம். இதுல பல தலைப்புகள் இருக்கு. பிரதான தலைப்பு இதுதான். கூட்டமைப்புடன் பேச்சுக்கு தயார். 13 தொடர்பில் பேசலாம், மோடி வருவார் என நம்புகிறோம் என்கிறார் ஜனாதிபதி. கூட்டமைப்புடன் பேச்சுக்கு தயார், 13 தொடர்பில் பேசலாம், மோடி வருவார் என நம்புகிறோம் என்கிறார் ஜனாதிபதி. ஜனாதிபதியே சொல்லிவிட்ட 13 பற்றி பேசுவோம். அதாவது என்ன கொஞ்சம் இருக்கு, அதையும் சொல்லிவிட்டேன். தமிழக முதலமைச்சருடன் சமாதானத்துக்கு செல்ல தயார். தமிழக மீனவர்களின் படகுகளை மீள கையளிக்க முடியாது. பாலச்சந்திரன் கொலை தொடர்பில் விசாரிக்கிறோம். இந்தியாவின் இந்து பத்திரிகைக்கு ஜனாதிபதி அளித்த செவ்வியில் தான் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஜனாதிபதியின் கருத்தின் பிரகாரம் அதாவது கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு பதில்களை அளித்திருக்கிறார். அந்த வகையில் 13 திருத்தம் தொடர்பாக கூறுவதானால் 13வது திருத்தத்தை நேரடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாடி பேசி அது தொடர்பாக அதனை எவ்வாறு இலங்கையில் அமுல்படுத்துவது அல்லது தொடர்ந்து அதனை எவ்வாறு நீடிக்க செய்வது என்பது தொடர்பாக ஆராய தயார் என ஜனாதிபதி கூறியிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு நேற்றைய தினம் நாம் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியில் ஒளிபரப்பியிருந்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தொலைபேசி ஊடாக. 13வது திருத்தம் என்பது ஏற்கனவே கலந்துரையாடி ஆலோசிக்கப்பட்டு சட்டத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதனை அமுல்படுத்தப்பட வேண்டியது ஜனாதிபதியின் பொறுப்பு. அது ஜனாதிபதிக்குள்ள பொறுப்பு. அரசியலமைப்பை அறிந்த அவர் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் ஆராய தேவையில்லை. அது சட்டமாக்கப்பட்டு விட்டதல்லவா. சட்டமாக்க முன்னர் வேண்டுமானால் ஆராய்ந்திருக்கலாம். இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அது தொடர்பில் என்ன ஆராய இருக்கிறது? ஜனாதிபதி என்ற அமுல்படுத்த வேண்டியதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆராய தேவையில்லை. அதே போன்று இலங்கையில் தற்போது உள்ள அல்லது அதிகார பகிர்வு தொடர்பாக ஏதாவது பேச வேண்டுமானால் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம், அதனை செய்வோம் என நேரடியாக கூறியிருக்கிறார். இருதரப்பும் ஏதோ ஒரு வகையிலே விட்டு கொடுப்பு தட்டி பறிப்பு இந்த 2 விடயங்களுக்கு போகின்றது. அதுக்குள்ள ஒரே ஒரு விடயம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சொல் இந்திய பிரதமர் மோடி என்கிற சொல் பலமாயிருக்கிறது. ஏனென்றது இந்த விடயங்களுக்கு ஏனென்ற காரணம் இங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் இருவரையும் மின்சார கதிரை பற்றி பேசிக் கொண்டிருந்த அரசாங்கம், வீரர்களை எமது ராணுவ வீரர்கள் எமது தேசத்தினுடைய சொத்துக்கள் அவர்கள் தாங்கள் அடையாளப்படுத்தின அரசு முதன் முறையாக பாலச்சந்திரன் கொலை தொடர்பில் விசாரிக்கிறோம் என்கின்ற ஒரு பதத்தையும் பிரயோகித்திருக்கின்றது. அதாவது அந்த தமிழ்நாட்டின் அழுத்தமாக இருக்கக்கூடும். அதற்கான கேள்வியில் ஜனாதிபதி கூறியிருப்பது என்னவென்றால், பாலச்சந்திரன் புகைப்படம் தொடர்பாக வெளியாகி இருந்ததில் பாதுகாப்பு தரப்பினருடன் பாலச்சந்திரன் இருப்பதாக ஒரு புகைப்படம் வெளியாகி இருந்தது. அந்த புகைப்படத்தை நான் நம்பவில்லை. இருந்தாலும் அது உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஆராய்ந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் விசாரணைகளை தொடர்ந்துள்ளோம். தீர்மானம் இன்னும் கிடைக்கவில்லை என கூறியிருக்கிறார். ஆகவே ஒரு என்ன சொல்வது, ஒரு சமூக அல்லது சமநிலையான ஒரு தேடலுக்கு ஜனாதிபதி தயாராக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதாபிமான போக்கு ஒன்றும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. வெறுமனே குறிப்பாக இந்திய அரசினுடைய நிலைப்பாடா அல்லது ஜப்பானிய சீன பிரதமர்கள் வரப்போகின்றார்கள், இலங்கையினுடைய அபிவிருத்தி எதிர்காலம், அதே நேரம் சர்வதேச விசாரணை, இது எல்லாவற்றுக்கும் சேர்ந்ததான ஒரு தரையிறக்கமா என்ற கேள்வி நிலவுகின்றது. ஆனால் இந்த பத்திரிகையாளரின் கேள்விக்கு ஜனாதிபதி ஒரு பதிலை கூறியிருக்கிறார். அதாவது சீனா இந்த வகையிலும் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறது என நம்ப வேண்டாம். நாம் அதாவது சர்வதேச ரீதியில் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமானால், உதாரணமாக காஷ்மீரில் இடம்பெறும் பிரச்சனை தொடர்பாக எதிர்காலத்தில் சமாதானம் ஏற்பட்டு அதன் பிறகு இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள சர்வதேச விசாரணை போன்ற ஒரு நிலை உருவாகுமானால் அது தொடர்பில் நாம் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் செயற்படுவோம். அதாவது அந்நிய சக்திகள் வெளிநாடுகள் இங்கே ஆதிக்கம் செலுத்த இடமளிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்தியா விசாரணை வந்தால் இந்தியாவுக்கு ஆதரிப்போம் என்றால் இப்போது விசாரணை பெற்றுக் கொண்டிருக்க இலங்கைக்கு இந்தியா ஆதரவு ஒரு பக்கம் இருக்கின்றது. அருமையான அது அவருடைய அரசியல் சாணக்கியம், அரசியல் அனுபவம்
ஜனாதிபதி என்பவர் நான் நினைக்கிறேன் சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய அதி உன்னதமான தலைவர்கள் ஒருவர், மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பற்றிய பேச்சுக்கள் தான் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் தான் தற்போதைய நாட்டில் இருக்கக்கூடிய முன்னோடி சிக்கலாக இருக்கின்றன. ஆனால் இப்போ தேர்தல் காலம் என்றபடியால் இரு தரப்பையும் பாதுகாத்து கொண்டு பேச வேண்டிய கடமையும் கருத்துக்களை வெளியிடுவதும் சிக்கலானதல்ல எல்லாம். மகாவலி சி வலயத்தின் சிறுபோகத்தின் அறுவடைக்கான பூஜை நிகழ்வு நேற்று கிராந்திரகோட்டை தர்மோதய விகாரையில் நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சமன் தேவாலயத்தை திறந்து வைத்ததுடன் அங்கு தேரர்களிடம் ஆசி பெறுவதையும் படத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்தை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், எல்லோரும் குடியேற்றம் என்கின்ற ஒரு பதத்தை பிரயோகிக்கின்றார்கள். அதாவது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே, மன்னார் மாவட்டத்திலே புதிதாக குடியேற்றப்படுகின்றார்கள். திட்டமிட்ட குடியேற்றம் என்கின்ற ஒரு சொற்பிரயோகங்கள் அண்மை காலமாக வருகின்றது. அதே நேரத்தில் நிலைய சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தது சபையில், குறிப்பாக பாராளுமன்றத்தில் அமைச்சர் நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களினால் நிலம் சம்பந்தமான காணி நிலம் சம்பந்தமான சட்டங்கள், அது பல தரப்புகளும் பல விதத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக மின்னல் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இது பற்றி அதிகம் பேசுகின்றார்கள். ஏனென்றால் மலையகமும் இந்த நிலம் சார்ந்த சட்ட திட்டங்களுக்குள் கொஞ்சம் சிக்கிக் கொண்ட ஒரு இடமாக இருக்கின்றது. அது ஊவா மாகாண தேர்தல். ஆனால் இங்கே இப்ப சி வலயம் என்று சொல்லும் போது இந்த மகாவலிக்கு அங்கே என்ன வலயங்கள் என்ன, அங்கு குடியமர்த்தப்படாமல் சிறுபோக பெருபோகங்கள் செய்ய முடியுமா என்கிற விடயம் இருக்கிறது. ஒரு விடயம் விளங்கிக் கொள்ளணும் துஷானோ, அரசுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அரச சுவீகரிப்பு அல்லது அரச காணிகளாக இருக்கக்கூடிய காணிகளில் அறுவடை செய்வதற்கு இது ஆதிகாலம் மன்னர் காலத்திலிருந்து வந்துள்ள ஒரு முறைமை. அதற்கு பொதுமக்களை அவர்கள் குடியமர்த்தி அந்த அறுவடை மூலமாக பொருளாதாரத்தை நிலைநாட்டுவார்கள். இப்போது இலங்கையிலே கிட்டத்தட்ட சகல முழுமையான நீர்வளத்தையும் இலங்கைக்காக பிரிக்கக்கூடிய கங்கைகளிலே மகாவலி கங்கை. கலனி எடுத்துக்கொண்டீங்கன்னா நேர ஒன்று ரெண்டு செயற்பாடுகள் தான் அதுல தட்டுப்பாடு இருக்கும். ஆனால் மகாவலி அப்படி இல்லை. ஆரம்பித்த இடத்திலிருந்து மாதுரு ஓய சேனாநாயக்க சமுத்திரம் இப்படி கிண்ணியா போய் சேரும் மட்டும், மூதூர் போய் சேரும் மட்டும் பல இடங்கள்ல பல செயற்பாடுகள், தங்கும் இடங்கள், தடுத்து நீக்கிறது, நீர் தேங்கங்கள், இதன் மூலமாக பல அறுவடைகள் இருக்கின்றன. அங்கே மக்களை நிச்சயமாக கொண்டு குடியமர்த்த வேண்டும். அவ்வகையான ஒரு அமைப்புகளுக்கு ஒரு வலயங்களாக பெயரிட்டு அரசு செய்வது வழமை. அது சம்பந்தமான விடயமா இருக்கு. இதை பற்றி நான் தெரியப்படுத்துகிறேன் என்றால் அண்மை காலமாக இது பற்றி அதிகம் பேசுகின்றார்கள். அடுத்த செய்திக்கு செல்வோம். பொட்டு அம்மான் கைது செய்யப்படவில்லை, செய்தி பொய் என்கின்றார் பிரிகேடியர். நேற்றைய தினம் ஒரு காரசாரமான ஒரு வதந்தியா உண்மையா தெரியவில்லை, பொட்டு அம்மான் கைது செய்யப்பட்டார் என்கிற செய்தி இருக்கின்றது. இராணுவ பேச்சாளரின் கருத்தின் பிரகாரம் அவர் நேரடியாக கூறியிருக்கிறார். பொட்டு அம்மான் உள்ளிட்டவர்கள் அந்த காலப்பகுதியில் யுத்தத்தின் இறுதி காலத்தில் இறந்து விட்டார்கள். அதனை புலி உறுப்பினர்கள், அதை சரணடைந்தவர்களும் அதே போன்று கைது செய்யப்பட்டவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். இது தொடர்பில் நாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்ற வகையில் கருத்தை தெரிவித்திருக்கிறார். பொட்டு அம்மான் இறந்து விட்டார் என உறுதியாக கூறியிருக்கிறார். இன்னொரு கேள்வி, இந்த பொட்டு அம்மான் கைது செய்யப்படவில்லை என்ற விடயத்தை இராணுவ பிரிகேடியர் தெரிவித்திருக்கும் அதே நேரம் அவர் கைது செய்யப்பட்டவுடன் இன்னொரு கேள்வியையும் சகல தரப்பினரும் கேட்டார்கள். அது கூற விரும்பவில்லை, உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடத்தப்பட்ட சிறுமி தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம். கடத்தப்பட்ட சிறுமி தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம். போலீஸ் மா அதிபர் அறிவிப்பு. வெளிநாட்டுக்கு கடத்தாமல் இருக்க விசேட பாதுகாப்பு. அழகிய ஒரு குழந்தை, அதனால அந்த குழந்தையின் அழகில தான் யாரும் மயங்கி கடத்திட்டாங்களோ என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது கஜமுகன், இந்த விசாரணைகளின் போது போலீஸ் ஊடக பேச்சாளரின் கருத்தின் பிரகாரம் இந்த குழந்தையை அதாவது கடத்துவதற்கு காரணங்கள் இருக்கின்றன அல்லவா? ஒருவேளை பணத்துக்காக கடத்தலாம், கப்பம் பெறுவதற்காக அந்த குடும்பத்தில் கப்பம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த குழந்தை எதற்காக கடத்தப்பட்டது என்பது தொடர்பில் இன்னும் உறுதியான ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாமல் இருப்பதாக கூறியிருக்கிறார். ஒன்று பாலியல் துஷ்பிரயோகமாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தை எப்படியாவது வளர்க்க வேண்டும் நினைக்கிற ஒரு வகையான தாய் தந்தையராக இருக்கலாம். இப்படி பல சந்தேகங்கள் இருக்கலாம் என்றதான் அவர் சொல்ல வர கூற விரும்பவில்லை. அதுல நாளை மறுதினம் தான் தெரியும். ஆனால் 3 நாட்கள் கடந்து 9ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் இந்த குழந்தையை காணவில்லை எனதான் போலீஸ் இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. நேற்று மாலை வரை இதுவரை ஒரு தகவலும் பதிவாகவில்லை. இதற்கு முடிவு ஒன்று கிடைப்பதற்கு நாமும் பிரார்த்திப்போமா? பார்ப்போம். இன்றைய தினம் நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது நேற்றைய தினம் போலீஸ் அதிகாரிகள் முக்கிய கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அதனூடாக மாந்திரிகர் ஒருவர் மீதும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அதாவது மாந்திரிகர் ஒருவர் இவர் இந்த குழந்தையின் தாயாரிடம் திருஷ்டி கழித்து ஏதோ மாந்திரிக செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார். திருஷ்டி கழித்து செய்தாராம். அதே போன்று குழந்தையின் சகோதரிகளுடன் மிகவும் அன்பாக நெருங்கி பழகி இருக்கிறார்.
ஆகவே அவரை விசாரணை தான் நடத்தியிருக்கிறார்கள். போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியிருக்கிறார், நேற்று மாலை வரை ஒருவரையும் நாம் கைது செய்யவில்லை, பலரை நாம் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறோம், வாக்குமூலம் பெற்றிருக்கிறோம், ஆனால் இன்னும் எவரும் கைது செய்யப்படவில்லை என நேற்று மாலை தெரிவித்திருந்தார். பார்ப்போம் இன்று என்ன நடக்கும். மன்னார் பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடித்த 51 இந்திய மீனவர்கள் கைது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியல். இப்போது எனக்கு ஒரு விடயம் என்னவென்றால், தமிழ்நாட்டிலிருந்து ஒரே அடியாக எல்லோரும் சொல்கிறார்கள், விடுதலை செய்யுங்கள், கடற்படை தவறான செயற்பாடுகளை நடத்துகின்றது, கச்சதீவை மீட்க வேண்டும். ஆகவே கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமான, ஜமீன் பரவலுக்கு சொந்தமான ஒரு இடம், அது இந்தியா இலங்கைக்கு சொந்தமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அது எமது இடம், எல்லாம் சரி. கச்சதீவு உங்களோட இடமா இலங்கை இடமான்ற சண்டை தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களுக்கோ அரசியலுக்கோ இருக்கலாம். நாங்களும் இலங்கையர்கள் தானே. பருத்தித்துறையிலையும் மன்னாரிலையும் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை தானே இந்திய மீனவர்களுக்கு. இலங்கையில் இருக்கிற அவ்வளவு விடயத்தையும் இப்ப இந்தியாவுடைய தேவைக்கு எடுத்தால் இலங்கையில் என்ன வளம் இருக்கிறது? அதே போன்று கஜமுகன் இன்னொரு விதத்தில் யோசித்து பாருங்கள், இலங்கையிலிருந்து இலங்கை மீனவர்கள் அல்லது வடமாகாண மீனவர்கள் தென்மாகாண சென்று மீன் பிடித்தால் தமிழகத்திலோ அல்லது இந்தியாவின் ஒரு பரப்பில் மீன்பிடித்தால் விட்டு விடுவார்களா? நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக அவர்கள் நீதி கேட்கின்றார்கள், ஆனால் நீதி மறக்கப்பட்டு கொண்டிருப்பது வடகிழக்கை சார்ந்த எமது மீனவர்களுக்கு தான் என்பதை தான் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். இந்த இடத்திலே அனைத்து இலங்கை சார்ந்த தமிழர்களும் தமிழ் பேசும் மக்களும் எமது நாட்டின் மீனவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். பலருக்கு இதை பற்றி தெரியாது. என்னென்ன இந்திய செய்திகளை பார்த்துவிட்டு அங்கேதான் பிரச்சனை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்தின் பின் படுகொலை, சந்தேக நபர் கைது, விளக்கமறியல் வைக்க உத்தரவு. காத்தாங்குடி மஞ்சந்தொடுவ பிரதேசத்தில் உள்ள குவைட் சிட்டி கிராமத்தில் 8 வயதான சிறுமி ஒருவரை தந்திரமாக கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பின்னர் படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இனி என்ன செய்வது? அவருக்கு கிடைக்கக்கூடிய அதி உச்சமான தண்டனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மக்களும் ஊடகவியலாளர் நாமும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே போன்று நேரத்தை பார்த்துட்டு வருவோம். அதிநவீன வசதிகளுடன் புதிய ஹீரோ பிளஷர், நீங்கள் அனுபவித்ததிலும் அதிக ஆனந்தம். அதாவது கஜமுகன், இந்த சம்பவத்தில் பின்புலத்தில் நமது கவனையினம் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது என பாருங்கள். அந்த சிறுமி, இவர்கள் அந்த பெற்றோர் ஒரு சில்லறை கடையை வைத்திருக்கிறார்களாம். அந்த கடையில் பாட்டியும் சிறுமியும் தான் இருந்திருக்கிறார். லேசாக மழை தூறி கொண்டிருந்திருக்கிறது. அதன் போது அந்த குறித்த நபர், சந்தேக நபர் கடைக்கு வந்திருக்கிறார். அந்த பாட்டி என்ன செய்திருக்கிறார், இந்த சிறுமியை தமது வீட்டுக்கு அருகில் உள்ள நபராம் அவர் வீட்டில் விட்டுவிடுங்கள், குடை வைத்திருந்ததால் அவருடன் அனுப்பியிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் அந்த சிறுமியை அழைத்து கொண்டு சென்று அதன் பிறகு காணாமல் போயிருக்கின்றனர். இருவரையும் காணவில்லை. அதன் பிறகு திரும்பவும் பாட்டி வீட்டுக்கு சென்று பெற்றோரிடம் கூறிய போது விடயம் அறிந்து அதன் பிறகு தேடி இருக்கிறார்கள். தேடி அலைந்து ஆராய்ந்த பின்னர் அந்த குறித்த நபரின் வீடு பூட்டி இருந்திருக்கிறது. போலீசாருக்கு தகவல் கொடுத்து பின்னர் வீட்டை உடைத்து பார்த்தபோது வீட்டினுள்ளே சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு உரை பேக்குள் வைத்திருக்கிறார். அதன் பிறகு அந்த சிறுமியை எப்படியும் பிழைத்துக் கொள்வார், அவரை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது வைத்தியசாலையில் கூறினார்களாம், வரும் வழியிலேயே இவர் உயிரிழந்து விட்டார் என. இதன் பிறகுதான் நேற்றைய தினம் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. போலீசார் நீதிமன்றில் சந்தேக நபரை ஆஜர்படுத்தினார். அதன் பிறகு வெளியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்த சந்தேக நபருக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் ஆஜராக கூடாது என நியாயமான ஒரு கோரிக்கை. அதே போன்று பாருங்கள், அவர்களது கவனையினம் அந்த மலையில் நனைந்து கொண்டு சென்றிருந்தால் கூட பரவாயில்லை, அல்லது அந்த குழந்தை அப்படியே அவருடன் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை. ரெண்டு விடயம் இருக்கிற துஷானோ. இதிலேயே இப்போது ஊரணியிலே ஊரி கிராமத்தில் நடைபெற்ற ஒரு விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். 11 வயது 9 வயது குழந்தைகளுக்கு நடந்த விபரீதம். அங்கே 11 நாட்களாக குழந்தை போய் வந்திருக்கின்றது சம்பந்தப்பட்ட சந்தேக இடத்திற்கு. ஆனால் பெற்றோர்களினுடைய கவனம் இறுதியில் துஷ்பிரயோகத்தின் பின்னர் தான் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் குழந்தைகளுடன் பேசுவதில்லை, குழந்தைகள் சம்பந்தமான விடயம் இல்லை. வறுமை அவர்களை குழந்தைகளுடன் உறவாடுவதற்கான தடையை பிறப்பிக்கின்றது. அவர்களுடைய கிராமம், அதன் பின்னர் உங்களுக்கு தெரியாது, வடமாகாண சபையினுடைய பெண் உறுப்பினர்கள் பலர் அந்த கிராமத்திலே பண்பாடு சீர்கெட்ட நிலையிலே செயற்படுகின்ற செயற்பாடுகளை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அதாவது சட்ட விரோதமற்ற சட்ட பூர்வமாக அல்லாமல் குடும்பத்தின் ஒத்துழைப்புடன் சில தவறான விடயங்கள் அங்கே அரங்கேறுகின்றன. காரணம் வேறு வழி இல்லை. அந்த வாழ்க்கை நடத்த வேண்டுமாக இருந்தால் கணவன் மனைவி உடன்பாட்டுடன் செயற்படக்கூடிய தவறான விடயங்கள் நடைபெறுகின்றன என்கின்ற விடயம். அது பற்றி யாரும் ஆராய போகவில்லை. ஏனென்றால் அவர் அவ்வளவு கிராமத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு திட்டம் இல்லை. இவையெல்லாம் பின்புலம். நாங்கள் ஒரு குழந்தையினுடைய துஷ்பிரயோகத்தை பார்க்கின்றோம். இதனோடு தொடர்பு பட்ட விடயங்கள் பல. ஏன் அதை கூறுகின்றேன் என்றால் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இப்படி பல கிராமங்கள் வறுமையில் இருப்பவர்களுக்கு தான் இந்நிலை.
எப்போதும் இந்த வறுமையில் அந்த குழந்தையை பாருங்கள், கடத்தப்பட்ட குழந்தையும் வறுமையோடு இருக்கக்கூடிய குழந்தை, அவர்களுக்கு ஆதரவுக்கரமோ அல்லது குரலினுடைய பலமோ இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கை பலம் வாய்ந்தவர்களுக்கு இருக்கின்றது. யாரு பலம் வாய்ந்தவர்கள்? அமைச்சர்களா இல்லை, போலீஸ் அதிகாரிகளா இல்லை, சாதாரணமாக அயலில் உள்ள பலமானவர்கள், தூரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நம்பிக்கை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கும் கொஞ்சம் தீவிரமாக, யார் பலம் பலவீனம் என்கின்ற சட்டம் இல்லை. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒவ்வொரு குடியரசு பிரஜையும் சட்டத்தின் பிரகாரம் சமநிலை வாய்ந்த தகுதி படைத்தவர்கள் என்ற தன்மையை வெளிக்காட்டுவதனூடாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது வெறுமனே துஷ்பிரியத்தோடு மாத்திரமில்லை என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் ஊடகவியலாளர்கள் சரியான தகவலை கொடுக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்களுடைய கவனையினம் ஒரு புறம், அதே நேரம் நீங்கள் இன்னொரு விடயம் பார்க்க வேண்டும். இந்த இலங்கையை பொறுத்த மட்டிலே அதிகப்படியான, நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எப்படி வளர்ந்தோம் என்று பார்த்தோம் இருந்தால் தாய் தந்தையினுடைய அரவணைப்பில் மாத்திரமா வளர்ந்தோம்? இல்லை. அதிகப்படியாக நாங்கள் அயலவர்களுடன் உரையாடி இருக்கோம். இன்று வரை உங்கள் சிறந்த நண்பர் அயலவராக இருப்பார். நீங்கள் அயலவில் இருக்கிற தாய் தந்தையா அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட உறவு சார்ந்த ஒரு தர்ம கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய இலங்கையில் நம்பிக்கை என்பது அந்த சமூகத்தோடு தொடர்பட்ட ஒன்று. நம்பிக்கை இழக்கப்பட்டால் அவர்கள் கொடுக்கும் தண்டனையினூடாகத்தான் இன்னொருவர் செய்யாமல் இருப்பதுக்கு சந்தம் இருக்கும். பசி, எவ்வகையான பசி ஒரு மனிதனுக்கு வரலாம், அதை கட்டுப்படுத்த தெரியாத மனிதனாக இருக்கவே முடியாது. இவ்வளவு தான் தடை. ஆகவே அதை கட்டுப்படுத்த முடியாதவனுக்குரிய தண்டனைகள் சரியாக இருக்க வேண்டும். அவர்கள் கூறிய அந்த இந்த சட்டத்தரணிகள் யாரும் அவர் சார்பாக பேசக்கூடாது என்பது சரியான விடயம் என்று தான் நான் கருதுகிறேன். காவல் எத்தனை காலம்தான்? குழந்தை பிள்ளைகளை எப்படித்தான் காவல் காக்கிறது என்கின்ற விடயம், நான் பேசிய விடயத்தை பெற்றோர்கள் கனி சரியான ஒரு அமைப்பு முறையிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக குழந்தைகள் கடத்தப்படுவது, குழந்தைகள் துஷ்பிரயோகம், பெண் குழந்தைகள். நான் ஒரு பெண் குழந்தையினுடைய தந்தை. அந்த முகத்தை பார்த்தவுடன் தான் எனக்கு தந்தை நல்லது ஒரு ஒரு அமைதி என்கின்ற ஒரு கலாச்சாரம் என் உடலிலே வருகின்றது. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு தவறு, எங்களை போன்ற பல ஆண்கள் இருக்கின்றார்கள், அவர்களை தவறாக பிரசரிக்கக்கூடியவர்கள் மனிதராக இருக்க வாய்ப்பில்லையே. தந்தை என்பதும் ஒரு உறவு, அதை மறக்கக்கூடாது. அடுத்து, பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் சிறுவர்களை கடத்தும் சம்பவங்கள். இன்று நான் அதிகம் பேசுவதற்கு காரணமும் இருக்கிறது. இன்று பத்திரிகை செய்தியாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இதைத்தான் அதிகமாக பேசுகின்றார்கள், பேச வேண்டும். இந்த சிறுவர்கள் சக்தி இழந்தவர்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அடுத்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். இன்று தலைப்பு படித்தான் இருக்கின்றது, போலீஸ் அதிகாரம் தவிர்த்து கூட்டமைப்புடன் பேச தயார், ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போலீஸ் அதிகாரம் தவிர்த்து, ஆகவே இன்னொரு விடயம் அங்கே உள்ளடக்கப்படுகிறது. அதாவது 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக. போலீஸ் அதிகாரம், அதை விட இன்னொன்று அதிகமாக போலீஸை விட அழுத்தம் வந்த விடயம் இருதரப்பு பேச்சிலே காணி. ஆனால் இங்கே போலீஸ் அதிகாரம் தவிர்த்து கூட்டமைப்புடன் பேச தயார் என்றால் இன்னொரு விடயம் பேச தயாராக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்றது. காணி சம்பந்தமான விடயங்கள், அந்த அதிகாரம் மாகாண சபைக்கா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆகவே பார்ப்போம். ஆனால் அதற்கான பதிலை தான் அருகில் அந்த செய்தி வெளிப்படுத்துகின்றது. அரசமைப்பை அவமதிக்கின்ற மஹிந்தவுடன் பேசி பயனில்லை, சர்வதேச கண்காணிப்பை வலியுறுத்துகிறது கூட்டமைப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அழுத்தம் தான் இந்த நிலைக்கு வருகின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே கூட்டமைப்பு இருக்கின்றது. பேச்சாளர் போதும் அவர் சார்ந்த கட்சியின் குரலாகத்தான் இருக்கும். ஆகவே அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இப்படி அரசமைப்பை அவமதிக்கின்ற மஹிந்தவுடன் பேசி பயனில்லை, சர்வதேச கண்காணிப்பை வலியுறுத்துகிறது கூட்டமைப்பு, இப்படி இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் மார்ச் மாத அறிக்கைக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை அரசு. இலங்கை மீது பேங்கின் மூன் குற்றச்சாட்டு. சரி, நாங்கள் விசாரணைகள் பற்றியெல்லாம் பேசுகின்றோம், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம் பதில் சொல்வதற்கு. கொடுத்தீர்களா? கொடுக்கவில்லை. ஆகவே காரசாரமாக குற்றம் சாட்டுகிறார். அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதானே பதில். கொடுத்தால் தானே சரி. ஆனால் அதே நேரம் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினுடைய குரல் என்பது வெறுமனே ஒரு நாட்டினுடைய பெயர் உச்சரிக்கப்படாது, அது விளங்கிக் கொள்ளுங்கள். ஐக்கிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மொத்த அங்கத்துவ நாடுகளுடைய எண்ணிக்கையை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. இப்போது நீங்க கிருமியா என்கின்ற ஒரு புதிய நாடு வந்தால் அது அங்கே செல்கின்றது. ஏனென்றால் அரசியலமைப்பு சரியான முறையிலே முதுகெலும்புடன் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஐக்கிய நாடுகள். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர் நாயகம் சாதாரணமாக எந்த ஒரு நாட்டினுடைய பெயரையும் உச்சரிக்க மாட்டார். ஏனென்றால் அதற்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். ஆகவே இலங்கை தொடர்ந்து அவரது குரல் மூலமாக பதிவு செய்யப்படுகிறதாக இருந்தால் சர்வதேசம் கடுமையான ஒரு கண்காணிப்பை செலுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக சிரியா, ஈராக், ஈரான் போன்ற ஒரு அமைப்புக்குரிய அந்த கண்காணிப்பு. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பேச்சிலே இலங்கை என்கிற சொல் பதம் பிரயோகிக்கப்படுகின்றது. இது அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இதற்கு முன்னர் அப்படியான கேள்வியும் இருக்கிறது. மஹிந்த ஆட்சியில் தீர்வு இல்லை, அறப்போரை உடனே ஆரம்பிக்க,
தமிழ் கூட்டமைப்பிடம் ஐக்கிய சோசலிச நவ சமசமதா கட்சிகள் கோரிக்கை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் கீழ் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது, எனவே விடியலை நோக்கி பயணித்துவதற்கான அறவழி போராட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என்று தென்னிலங்கை மக்களின் ஆதரவை திரட்டித்ததற்கு தயார் என்றும் ஐக்கிய சோசலிச கட்சி நவ சமசமாஜ கட்சி ஆகியன நேற்று அறிவித்திருக்கின்றன என்கிற செய்தி இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக ஐக்கிய சோசலிச கட்சி நவ சமாஜ கட்சி ஆகியவை ஜனாதிபதி ஆட்சி முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள், தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள். ஆனால் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உரிமை கருத்துக்கள் வேறு. ஆனால் அவர்கள் ஒன்றாக அறவழி போராட்டத்துக்கு தயார் என்று கூறியிருக்கின்றனர். திடீரென இவ்வாறான கருத்துக்கள் வரும்போது கஜமுகன் நேரடியாக எதனையும் கூற முடியாது. அதாவது தேர்தல் வேறு நெருங்கி வருகின்றது. ஒருவேளை இது அரசுக்கு எதிரான வாக்குகளை சூழ்ச்சிகளாகவும் இருக்கலாம். அருமையானது. அமைச்சர் டக்ளஸிடம் நீதிமன்றத்தில் நேற்று குடைந்து குறுக்கு விசாரணை. இந்தியாவில் கடந்த புதன்கிழமை வரை பிணையில் வர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு நபர்தான் என்பதை ஒத்துக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் புதிய ஆணையாளரை சந்திக்க ஜோர்தான் தூதரை நாடுகிறது அரசு. முஸ்லிம் அமைச்சரை தூதராக களமிறக்குகிறது கொழும்பு. ஐக்கிய நாடுகள் புதிய ஆணையரை சந்திக்க ஜோர்தான் தூதரை நாடுகிறது அரசு. முஸ்லிம் அமைச்சரை தூதராக களமிறக்கியது கொழும்பு. இதற்கான பின்புலத்தில் ஒருவேளை அதாவது நவிப்பிள்ளையின் விசாரணை அறிக்கை தொடர்பான சூட்சுமம் எவ்வாறு இருக்கும், அதனை எப்படி அறிந்து கொள்ளலாம், அடுத்த காய் நகரத்தில் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்ற தோரணையில் தான் இந்த கருத்து வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கும். ஆனால் ஜோர்தானிய மொழிக்குரிய அரசர் அல்லது இளவரசர் இப்போதைய ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் இதற்கு செவி சாய்ப்பாரா? அவர் தெரிவித்து விட்டார், இலங்கை விடயம் தொடர்பில் நவிப்பிள்ளையை நான் பின்பற்றுவேன், அவர் விட்டு சென்ற விடயங்களை நான் நிச்சயமாக பின்பற்றி சரியா உண்மையை கண்டறிவேன், அதே போன்று விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் நேற்று முன்தினம். இந்த விடயத்தை நாங்கள் கேள்வி கேட்டால் ஒரு சமூகம் உங்களையும் குறை கூறிவிடும். முஸ்லிம் அமைச்சரை தூதராக களமிறக்கியது கொழும்பு என்று சொல்லுகின்றது. குறிப்பாக முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு செய்கின்ற சில செயற்பாடுகள் சம்பந்தமான கண்டன அறிக்கை ஒன்றை அது முதலாவது பேச்சிலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இது இந்த காய் நகரத்தில் வெற்றி பெறுமா என்பதுதான் சந்தேகமானது. ஐக்கிய நாடுகள் விசாரணை கோரும் வடக்கு தீர்மானம் தீர்வுக்கு முட்டுக்கட்டை. கூட்டமைப்பை சாடுகிறது அமைச்சர் தீச விதாரண. ஐக்கிய நாடுகள் விசாரணை கோரும் வடக்கு தீர்மானம் தீர்வுக்கு முட்டுக்கட்டை. கூட்டமைப்பை சாடுகிறார் அமைச்சர் தீச விதாரண என்கின்ற செய்தி பிரசுரமாய். அதாவது கஜமுகன் அதற்கு ஒரு சின்ன ஒரு பதில் தான் இருக்கிறது. அப்படி சர்வதேச தீர்மானத்தை கேட்காவிட்டால் தீர்வு கிடைத்து விடுமா? அவ்வளவுதான், வேறு வழி இல்லை. அதனால் ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கம். அரசியல் அமைப்பில் உள்ளதை செயற்படுத்த பேச்சுவார்த்தை தேவையா? கூட்டமைப்பு கேட்கிற கேள்வியை சுடரொலியின் ஆசிரியர்கள் அதற்கு காரணம் என்னன்னு நான் சொல்ல விரும்பவில்லை. அதுக்கு என்ன விடயம்னு தெரியல. தலைப்பு ஆசிரியர் தலையங்கம் அப்படி இருக்கிறது. ஜெபி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக காணொளி காட்சியில் டக்ளஸ் விசாரணை கூண்டில் தான் இருக்கிறார். விசாரணை கூண்டில் தான் இருக்கிறார். ஆனால் அவரை இது பண்ண ஜேபியுடைய கேலி சித்திரம் இருமல் பார்க்கிறார். அது அந்த உணர்வு, அந்த வெளிப்படுத்துகின்ற உணர்வு அருமையாக இருக்கிறது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அந்த விடயம் அருமையாக இருக்கிறது. காணொலி செய்திகளில் வருகின்றார் என்று. அடுத்து நாங்கள் இன்றைய வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகை செய்திகளுக்கு செல்லாம். தினக்குரலினுடைய தலைப்பு படி இருக்கிறது. வடமாகாண பிரதம செயலாளரை ஜனாதிபதி மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். உலகில் சர்வதேச விசாரணை நடைபெற்றாலும் இந்த செயலாளரை கட்டுப்படுத்துற பிரச்சனை தான் அதிகப்படியாக செய்தி தலைப்பா இருக்கு. ஒன்று ஆளுநர், இல்லாட்டி வடமாகாண முதலமைச்சர். நேற்றைய வடமாகாண அவைத்தலைவர் சிவஞானம் அவர்கள் சட்டத்தின்படி இலங்கை அரசியல் அமைப்பின் பிரகாரம் என்கின்ற ஆங்கில பதங்களை உபயோகித்து, நான் இருக்கிற சட்டப்படுத்தவராக இருந்திருக்க வேண்டும், அதை உபயோகித்து அங்கே இருக்கக்கூடிய அவையிலே கட்டுப்படுத்தலாம் என்கின்ற செய்தி ஒன்று, அல்லது நெறிப்படுத்தலாம் என்ற ஒரு விடயத்தை செய்திருந்தார். இப்போது இல்லை, ஜனாதிபதி மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற செய்தி. அவர் வடமாகாண ஆளுநர் கூறுவது என்னவென்றால் அவர் அரசு உத்தியோகத்தர், அவருடைய அரசு தலைவர் யார்? ஜனாதிபதி. அதாவது அவர் கூறுவது என்னவென்றால் ஜனாதிபதி பிரதம செயலாளரை நியமித்திருக்கிறார். நிதி சட்டங்களை ஆராய்வது மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது. ஆகவே அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் எம்முடன் ஒத்துழைத்து தான் செயற்படுகிறார். அவர் மீது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் இங்கே இன்னும் ஒன்று,
வடமாகாண பிரதம செயலாளர் அரசியலமைப்புக்கும் மாகாண சபைகள் கட்டளை சட்டத்துக்கும் அமைவாக செயலாற்றும் ஒரு சிறந்த நிர்வாகி என தெரிவித்திருக்கும் வடமாகாண ஆளுநர் சந்திரசிறி அவரை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு மட்டுமே உண்டு என்று முதலமைச்சர் சட்ட ரீதியான உத்தரவுகளை மட்டும் பிரதம செயலாளருக்கு வழங்கலாம் என்று தெரிவித்தார். இப்போது இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் சட்ட ரீதியான உத்தரவு என்றால் என்ன? இது வந்து ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய ஒரு நாடு. மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த நாட்டினுடைய சட்ட அவைகளை கோர்ப்பார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய சட்ட கோர்வானங்கள், புதிதாக சட்டத்தை மாற்றக்கூடிய விடயங்கள் பாராளுமன்றத்தில் தான் தெரிவிக்கப்படுகின்றன. ஏன்? அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், ஒவ்வொரு பிராந்தியத்தையும் முன்னெடுக்கிற பிரதிநிதிகள். அதே போன்று மாகாண சபை என்பது அந்த பிராந்தியத்தினுடைய தலைமை அமைப்பு. அங்கேயும் மக்கள் பிரதிநிதிகள். அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வருகின்றார்கள் பிரதிநிதிகளாக. அது என்ன செய்யப்படுகின்றது? அதை வந்து நெறிப்படுத்த வேண்டும். நெறிப்படுத்துவது யார்? நெறிப்படுத்தும்? மத்திய அரசாங்கத்திற்கு நியமனம். அந்த நியமனம் யார்? பிரதம செயலாளர் என்று வைங்கள். ஆகவே சட்ட உத்தரவை கொடுக்கின்றார்கள். நாங்கள் பெற்ற உத்தரவு. அதற்கு பேர் தானே சட்ட கட்டளை. அவ்வளவுதான் சொல்லலாம். அதாவது இவரது ஆளுநரின் கருத்தின் பிரகாரம் நிதி நியதி சட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறதா தமிழ் தேசிய கூட்டமைப்பு? அது அரசியல் யாப்புக்கு புறம்பானதான். அதாவது இலங்கை அரசியல் யாப்பின் பிரகாரம் கட்டளை சட்டம் இருக்கிறது, மாகாண சபையில் கட்டளை சட்டம் இருக்கிறது, நிதி சட்டம் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் புறம்பாக ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது. அதே போன்று நிதியை சேகரிப்பதற்கு மாகாண சபையின் தேவைகளுக்காகவோ அபிவிருத்தி பணிகளுக்காகவோ நிதியை சேகரிப்பதற்கோ பெற்றுக்கொள்வதற்கோ மத்திய அரசாங்கத்தினூடாக அல்லது திரைசேரியினூடாக, மாகாண சபையின் திரைசேரியினூடாகத்தான் அந்த நிதி வந்து சேர வேண்டும். அதற்கு புறம்பாக ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது. கூறுவதிலுமே ஒரு சட்ட ரீதியான ஒரு உள்ளடக்கம் இருப்பது போன்று தெரிகிறது. ஒரு விடயம், இதற்கு முன்னர் மாகாண சபைகளுக்கு 13 இல்லை, பின்னர் 13 ஒரு அமைப்பு கொண்டு வந்தார், 13A என்று கொண்டு வந்தார்கள். அதே போன்று சில விடயங்கள் ஆராயப்படும் போது அது மாற்றம் ஏற்படலாம். இதான் உண்மை. ஆகவே அந்த சட்டத்தை தன்னால் அனுமதிக்க முடியாது. ஆகவே அதனை நான் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிவிட்டேன். அதாவது அந்த தீர்மானங்களை அமுல்படுத்துவதற்கான விடயங்களை செயலாளருக்கு சொல்ல முடியும். ஆனால் அது பற்றிய நிதிகளை செயற்படுத்துகின்ற விடயம் மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு தோரணை தான் இங்கே குறிப்பாக ஆளுநர் சொன்ன விடயம். இதற்கும் அவையிலே பேச்சு இடம்பெற்று அது சம்பந்தமான சட்டங்களை பற்றி நாளை நாங்கள் பார்க்கலாம் நினைக்கின்றேன். 13 அமுலாக்கம் கூட்டமைப்புடன் பேச தயார். இந்துவுக்கு அளித்த போட்டியில் ஜனாதிபதி ராஜபக்ச. புத்திக பத்திரனவின் பச்சை மிளகாய் சவால். நோய் ஒன்றால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிதி சேகரிக்கவென அமல்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் ஐஸ்வாலி சவால் என்ற பெயரில் பிரபலமடைந்த செயலுக்கு ஒத்த முக்கிய சவால் ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்துரன மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவருக்கு உதவி செய்யும் வகையில் இளைஞர்கள் சிலர் இந்த புதிய சவாலை அறிமுகம் செய்துள்ளனர். ஐஸ்வாலி சவாலுக்கு எதிராக பச்சை மிளகாய் சவால் என்ற திட்டத்தை சில இளைஞர்கள் அறிமுகம் செய்திருக்கின்றனர். சாப்பிட்டு பாருங்கள் சவால். அதாவது நேற்றைய தினம் அவர் 3 பச்சை மிளகாய்களை சில நிமிடங்களுக்குள் சாதாரணமாக உண்டுவிட்டு அதன் பிறகு நிதியையும் கொடுத்திருக்கிறார். அதே போன்று இன்னும் சில உறுப்பினர்களுக்கு சவால் விடுத்திருக்கிறார். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேளிக்கை விளையாட்டு போன்ற ஒரு விடயம் நிதி சேகரிப்பதற்காக ஒரு என்ன சொல்வது நிதி திரட்டும் நடவடிக்கை என கூட கூறலாம். அதே போன்று இதன் பிரகாரம் என்னவென்றால், இப்ப நான் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு செய்துவிட்டால் அதன் பிறகு நான் 5 பேருக்கு சவால் விடுக்கலாம். அந்த 5வரும் சவாலை ஏற்றுக்கொண்டு அதனை சரியாக செய்தால் 100 ரூபாய் செலுத்த வேண்டும் நிதியாக. ஏற்றுக்கொள்ள மறுத்தால் 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆனால் புத்திக பத்திரன சவாலை ஏற்றுக்கொண்டு அதே போன்று 100 ரூபாய்க்கு மேலதிகமான நிதியை தான் நோயாளர்களுக்கு என்று சொல்ல. இலங்கையில் அதிகப்படியான நோயாளர்கள் வந்து நீரிழிவு நோயாளர்கள். அதையும் நாங்கள் பதிவு செய்யலாம். அது ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்து வடக்கு முதலமைச்சர் நிதிய சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஆளுநர் நம்பிக்கை நிதியம் குறித்தும் கருத்து கூற சந்திரசிறி மறிப்பு. ஆகவே இங்கே இன்னும் ஒரு உள்ளடக்கம், சட்ட உள்ளடக்கம், இன்னும் ஒரு நடைமுறை போர்வை இருக்கின்றது. இப்போதுதான் வெளிவருகின்றது. ஒரு விதத்தில் இவை நல்லம். ஏனென்றால் இவை மூலமாக மக்களுக்கு அறிந்து கொள்வார் மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்கின்றது. இவ்வகையிலே இந்த ஆட்சி அமைப்பு முறைகள் இருக்கின்றன என்று. வடக்கு முதலமைச்சர் நிதிய சட்டம் மூலம் ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஆளுநர் நம்பிக்கை நிதியம் குறித்து கருத்து கூற சந்திரசிறி மறுப்பு என்கின்ற செய்தி. ஆளும் தரப்பின் ஊடக மாநாட்டில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கேள்விக்கணையால் சலசலப்பு. ஊவா மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் முதலமைச்சர் வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு ஆதரவாக ஊவா வெல்லச பல்கலைக்கழக உபவேந்தர் உட்பட 5 பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் குழு ஒன்று நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியது. இந்த ஊடக சந்திப்பில் சசீந்திர ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர்களும் ஆனால் கேள்விக்கணையால் சலசலப்பு. அதாவது கஜமுகன், தேர்தல் சட்ட பிரகாரம் ஆளும் தரப்பில் ஒரு அமைச்சர் ஒருவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் நேரடியாக கலந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. அதே போன்று வேட்பாளர் ஒருவர், இவர் வந்து ஊவா மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர், தற்போது முதலமைச்சர் வேட்பாளர்.
ஆகவே இவரும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த இருவரும் உட்பட அடுத்ததாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் 5 பேர். நீங்கள் எல்லோரும் எப்படி இவ்வாறான ஒரு தேர்தல் சட்டத்தை மீறி செயல்பட முடியும்? இது தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் அல்லவா என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார். விடை என்ன வந்திருக்கும்? வலுவான சூரிய புயல் இன்று பூமிக்கு அருகே வரலாம். ஆகவே இன்று, அதாவது இந்த சூரிய புயல் மணிக்கு 2.5 மில்லியன் மைல்கள், அதாவது 4.02 மில்லியன் கிலோமீட்டர் வேகம் என்ற மிகுந்த வேகத்தில் பூமியை நோக்கி வருகின்றது. தொலைவிலே தான் வருகின்றது. ஆனால் அதனுடைய வெப்ப பாதிப்புகளை பார்க்க அண்மை காலமாக இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு இது ஒரு காரணமோ? இது காரணமாக இருக்கலாமோ தெரியவில்லை. அணுகுமுறையில் மீளாய்வு அவசியம். இது தினக்குரல் பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கம் யுத்தத்தின் பின்னர் இருக்கக்கூடிய இருதரப்பு அணுகுமுறைகள் பற்றிய ஒரு விடயமாக இருக்கின்றது. 2015 ஈபோசாவிற்கு 728 மில்லியன் நஷ்டம் ஏற்படும். போக்குவரத்து அமைச்சர் நஷ்டம், ஆனால் அது இழுக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஈபோசா பஸ் டிப்போக்களுக்கு சென்றீர்களாக இருந்தால் பிரதீப்பினுடைய கேள்வி சித்திரத்தை மையப்படுத்தி சொல்கின்றேன். 100கணக்கான பஸ்கள் எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இதே உங்களோட வீட்டில் ஒரு வாகனம் அப்படி இருக்க விடுங்க. உதாரணமாக பாருங்கள், கொழும்பில் தனியார் பஸ்கள் அதிகமாக இருக்கிறதா, இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் அதிகமாக இருக்கிறதா? தனியார் பஸ். தூர இடங்களுக்கு செல்லும் பஸ்கள் மாத்திரம்தான் ஈபோச பஸ்கள். ஆகவே ஏன் இதனை சரியாக நெறிப்படுத்த முடியாது? அருமையான கேள்வி. அடுத்து நாங்கள் ஆனால் டிப்போக்களில் அதிகமான பஸ்கள் இருக்கின்றன, அதையும் சொல்லவும். விசாரணைகள் சர்வதேச மயப்படுவதை ஏற்க முடியாது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் வளம் முற்றாக அளிக்கப்படுகிறது. மீண்டும் நுழைவதை தடுக்கவே பிடிக்கும் படகுகளை விடுவிப்பதற்கில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்ச தயார். தி ஹிந்துவுக்கு ஜனாதிபதி போயிட்டு என்கிற செய்தி தலைப்புச் செய்தியாக தினகரனிலும் இன்று பதிவாகி இருக்கிறது. ஓசோன் ஓட்டை சுருங்க ஆரம்பம், பூமிக்கு பாதுகாப்பு. ஓசோன் ஓட்டை சுருங்குகிறது, எனவே பூமிக்கு பாதுகாப்பு என்று இருக்கிறது. ஒரு விதத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது இன்றைய தினம். கல்வி, சுகாதாரம், வீடு, குடிநீருக்கான சிறந்த சூழலுக்கு அத்திவாரமிட்டுள்ளோம். ஊவாவை கட்டி எழுப்புவதே அடுத்த பணி. சசீந்திர ராஜபக்ச செய்தி. இவை தனித்துவமாக ஒரு பத்திரிகையில் வரும்போது அதுவும் என்ன வகை என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ராஜாங்கனையில் காணாமல் போன சிறுவர்கள் போலீசாரால் கைது. பெற்றோருக்கு தெரியாமல் சுற்றுப்பயணம். அவர்கள் தெரியாமல் போயிருக்கிறாங்க. இது வேற பிரச்சனை. இவங்க உலகத்துல இலங்கையில பல கடத்தப்பட்டு கொண்டிருக்க இவங்க ஹாயா ஸ்ட்ரீட் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இது அடுத்த பிரச்சனை. அடுத்து தேர்தல் காலங்களில் வாகனங்களை கண்காணிக்க CCTV கேமராக்கள். சோதனை சாவடிகளில் அரசு உத்தியோகத்தர்களை அமர்த்த யோசனை. நான் நினைக்கின்றேன் 150ஆக இப்போது 202ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் மொனராகலை மாவட்டத்தில் மாத்திரம் 150 முறைப்பாடுகள் மாகாண தேர்தலில் எங்க லாராண்ட சாதனை முறையடிக்கப்படுமான்னு பார்ப்போம். இதுக்குள்ள CCTV கேமரா மொனராகலையில் நாங்கள் போட போறோம். ஊவா தேர்தலை நிறுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி நாடிய குறுக்கு வழி செய்தி இருக்கிறது. இதுவும் ஆசிரியர் தலையங்கமாக போட்டிருக்காங்களாம் தினகரன்ல. இப்படியான பல செய்திகள் இருக்கின்றன. இதை தொடர்ந்து நாங்கள் நிறைவாக மெட்ரோ நியூஸை நாங்கள் பார்க்கலாம். இன்று லொரி மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஆசிரியரும் மகனும் ஸ்தலத்தில் பலி என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எங்கே நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் மொனராகலை சிறிகேல பிரதேசத்தில். மொனராகலை ஏற்கனவே தேர்தல் எக்கச்சக்கம், அதுக்குள்ள இதை விபத்து வேற. ஆனா ஒன்று, கண்காட்சியாக பல புதிய வாகனங்களை பார்ப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வாகனங்களை காணக்கூடியதாக இருக்கிறதா. விடுதலை புலிகளுடன் தொடர்பு. களுவாஞ்சிக்குடி போலீஸ் சார்ஜன் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நுவரெலியாவில் கனேடிய தம்பதியினால் தவறுவிடப்பட்ட பெருமதியான பொருட்கள் அடங்கிய பணப்பையை கண்டெடுத்து ஒப்படைத்த நபர். அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். இப்படியான இளைஞர்கள் மூலமாகத்தான் இலங்கைக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காத்தான்குடி குவைட் சிட்டி சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகி மரணம். சந்தேக நபருக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் ஆஜராக கூடாது என்று கோரிய ஆர்ப்பாட்டம். அனைத்து எண்ணங்களையும் தாண்டி நாங்கள் மனிதாபிமானமாக செயற்படுவதற்கு இந்த இடத்திலாவது நாங்கள் உறுதி போனோம். என்ன குழந்தை தெய்வத்துக்கு சமனது கொண்டும் தெரியாது. இந்த விடயத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு கவலைக்கிடமான பல செய்திகள், ஏனென்றால் ஒரு யுத்தம் அல்லது வெவ்வேறான உரிமை முரண்பாடுகள் பற்றி பேசக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்தியாக தரும்போது அவை செய்தியாக என்ற எண்ணத்தோடு தரலாம். ஆனால் ஒரு குழந்தை சார்ந்த அல்லது ஒரு சமூகத்திற்கு உள்ளடக்க விடயங்கள் மீறப்படுகின்ற விடயங்கள் சார்ந்து பேசும்போது அது நமக்கும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது சொல்லுவதற்கு. என்றால் நாமும் மனிதர்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்று பெற வேண்டும். நன்றி த்ரிஷானு. உணர்வுகள் நமக்கும் இருக்கின்றது. நன்றி த்ரிஷானு. நன்றி கஜம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு. நன்றி.